இதோ இந்த இடத்துக்குள்ள உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கொண்டு வந்த தயவிற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் ஆண்டவரை உண்மையாக நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக எல்லா காரியங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த அறைக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீங்கள் உள்ளாவி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளும்படியாய், நம்முடைய சுயம் இந்த இடத்துல செயல்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த அறையில் நான் கடந்து வந்திருக்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய சத்தத்தையோ ஒரு மனுஷனை காணும்படியாகவோ நான் அந்த இடத்துல கடந்து வரலப்பா, உண்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். ஓ, என்னை ஆசீர்வதித்த தேவாதி தேவனை நான் ஆராதிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். உண்மையாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அறைக்குள்ள நீங்கள் கடந்து வாங்க. உண்மை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்க எனக்கு கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ஷபலதர கபலது ரியாந்துனி கடமலதர அந்தன கடப ஷபலதர கபலதர அந்தனி கடபலது. ஓ, க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் பொழுது ஆண்டவரே, அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன தேவனுடைய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் ஓ இங்கு நீர் அனுப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறது. இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. என்னுடைய சுயங்கள் மாம்ச சிந்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை தகன பலியாய் பலிபீடத்திலே வைத்து சுட்டெரிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய வல்லமையை இன்றைக்கும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான ஆண்டவரே, அறைக்குள்ள நீங்க கடந்து வாங்க ஆண்டவர். ஓ, இந்த இடம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். ரிபல்லக்கந்தன கடபா ஷபலதர கபலதர ரந்தனி கடபலது. ஓ லரந்தனி கந்தன கடபா ஷபலதர கபலதர ரந்தனி கடபலது. அப்பாவியானவர் ஊற்றப்படட்டும். இந்த இடம் முழுவதிலும் ஆண்டவரே நீர் நிரப்புங்க. ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படட்டும். இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அக்கினியினால நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் என் கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நம்மை நம்பி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய ஆளுகை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சுயங்களை எங்களை ஆளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை கடந்து வாங்க. பிதாவையும் ஆண்டவரே இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரே மேன்மைப்படுத்த துதிக்க கனமண்ண ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் வறண்ட நிலமாய் கிடக்கிற தருணத்திலே வந்து நிற்கிறார்களோ, இன்றைக்கு அது செழிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும்படியாய் என் தேவனுடைய வல்லமை ஆண்டவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளும்படியாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும். ஓர் நலமாக்கரு ஷவலத ரந்தனி கடவன ஓரில ரக்கந்தலக லிபக்கரு லிபக்கலத ரந்தன கடவலத ரக்கவன. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். Bye.
எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார்.
என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்பவரே, தினமும் அங்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பவரே, தினமும் அங்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்தவரை துதிப்போமா. உன்னதத்தில் இருக்கிற தேவன், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், உங்களையும் என்னையும் தேடி வந்தவர். ஓ ராக்கல வாஷவல தரக்கவலது, ஓ விமந்தன கடவா ஷவல கவல தரந்தனை கடவலது, ஓ லிக்கர தரந்தனி யோ கலவா ஷவல தரக்கவலது. ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நல்ல கணவனை மனைவியை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி என்று சொல்லி உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வாழ்க 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 என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்கிறவர், நீரே ராஜாதி ராஜா என்று சொல்லி, நீரே கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிறவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஓ லா ரக்கத லகடபு ஷபலக்கவலது, ஓ ரிலா ராதா ரக்கா லாதா நிமோகத வரக்கவலது, ஓ ரிலா ரவா ஷபலத ரக்கவலது ரந்தனை கவலது. நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ரிலா ராதா ரிவா கலவா ஷபலத ரக்கவலது, ஓ ரிலா ரக்கலவா ஷபலத ரக்கவலது. தடைகளை உடைத்து ஓ உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி உன் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிலா ராதா ரக்கலவா ஷபலத ரக்கவலது. தடைகளை பார்த்து அஞ்சாதே என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ நானே தேவன் என்று நீ அறியும்படியாய் உனக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஸ்தானத்திற்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. ஷலகந்தனி மாக்கலவலது. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஆமாண்டவரே, இதோ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை நேசிப்பதற்கு, எங்களை தேற்றுவதற்கு ஆண்டவரே நல்ல தகப்பனாய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உம்மையே நம்பியுள்ளோமே செய்யா, உம்மையே
எழுந்திட காண செய்தி ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்து சத்துக்கள் எனக்கு முன்பாய் எழுந்திட காண செய்தி நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் ஹல்லேலூயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே ஹல்லேலூயா உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா உம்மையே நம்பியுள்ளோமே நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழியையா உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசுயா உம்மையே நம்பியுள்ளோமே கரங்களை தட்டி அவரை துதிப்போம் ஹல்லேலூயா ஓ மரணத்தை வென்ற தேவன் அவர் ஹல்லேலூயா அவரை நம்பி நிற்கிற ஜனங்களை அவர் வெட்கப்படுத்தாத தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நம்பி நிற்கிற ஜனங்களை நீ வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே ஏழை நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறது அறிந்திருக்கிறேன் உம்மையே நான் நம்பி நிற்கிறோம் என்று சொல்லி நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை ஆராதனைக்கு நேரம் நம்ம கடந்து சொல்லும் ஜெயம் கொடுக்கிற தேவனை நம்ம உயர்த்தி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வந்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. எல்லாரும் யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாரும் இந்த அறையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. அந்நிய பாஷைகளில் நிரம்பி ஆவியில துதிங்க. ஹல்லேலூயா. ஆவியில துதிங்க. ஹல்லேலூயா. ஷபலத ரக்கபலத ரந்தரி கடபலது. ஓ அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓ ரப கலவா ஷபலத ரக்கபலது. ஓ ரிமந்தரியோ கலவா ஷபலத ரக்கபலத ரக்கபலது. ஓ உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜெயம் கொடுக்கிற தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உண்மையுள்ள தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னை காக்கிறவரே உம்மை நாங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமையுள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சத்துருக்களை ஆண்டவரே முறியடித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீரே என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீ செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். ஆபிரகாமின் தேவனுடைய தேவன் ஆண்டவரே, ஈசாக்கின் தேவனுடைய தேவன். ஓ லக்கர வாஷவலத ரந்தரி கடவலது. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மால எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். எங்க ராஜானால முடியாத காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. ஓ லரா பக்கலவா ஷவலத ரந்தரி கடவலது. ஒரு கந்தரியோ கலவா ஷவலத ரந்தரி கடவலது. ஓ லக்கரந்தன கடவலத ரக்கவலத ரந்தரியோ கலவலது. ஓ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தை திறந்து ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. நீங்க துன்பத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, தரையில் இருக்கிற தேவனுடைய பிரசனங்களை ஆளுகை செய்கிறதற்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் அடுத்தவங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறீங்க. அவருடைய பிரசனத்தை உணரும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. ஷவலத ரக்கந்தனி மாக்கலவலது. ஓ ரிபக்கலவா ஷவலத ரகடமதுரியோ கலவரக்கவலது. ஓ சாத்தானின் எல்லா சகல சக்திகளை முறியடிக்கிற தேவன் நீர் ஆண்டவர். ஓ சத்துருக்களை மடங்கடிக்கிற தேவன் நீர் ஆண்டவர். உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம்.
எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இதோ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியா எங்களுக்கு கொடுத்த அந்த மேலான கிருபைக்காய் எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல யார் வாஞ்சையோடு காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, என் தேவரீர் அவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியா என் ஜெப குறிப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனுடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்து அவருடைய ஜெபத்தை நீர் ஆண்டவரை அங்கீகரித்து பதில் கொடுக்கும்படியா உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் ஆண்டவரை வேறு பிரித்து உம்முடைய ஆண்டவரே சட்டைகளின் நிழலில் நீர் மறைத்துக் கொள்ளும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமே நீ வருகிற காரியங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மை உத்தமமாய் உண்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனால தகப்பனே. ஆமென். அமர்ந்திருப்போம், அமர்ந்திருப்போம். ஒரு சில ஆர்டரை வந்து கொஞ்சம் மாற்றிக்குவோம். என்ன டைம் நமக்கு வேணும். இப்போ நேரம் வந்து நம்ம சாட்சிக்கு நேரம் போவோம். சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். தயவுசெய்து சாட்சி சொல்ல வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கத்தர் அடியேன் கூட ஒரு சிறு சாட்சி அறிவித்தை மிக அதை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். கத்தர் கடந்த நாட்கள் எல்லாம் அடியேனையும் மற்றும் பிள்ளைகளையும் தேசத்தில் வைத்து விதமாய் போஷித்து நடத்தி வரும் மகாபெரிய இறக்கத்துக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. ஸ்டாஃபுங்களுக்கு யாரும் கொடுக்கல. சரி எப்படி இருந்தாலும் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்றைய தினத்திலே அது ஆண்டவர் எங்களுக்கும் கிடைக்கும்படியாய் உதவி செய்தார். நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா 2 மாதம் நாங்கள் லீவுக்கு போயிருந்தோம். அந்த இதை எப்படி சாட்டர்டே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். ஆனால் ஆண்டவர் செய்வார் என்று எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அதை ஆண்டவர் நான் இவ்வளவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கும் என் பாஸுக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு முட்டிகிட்டே தான் ஏதாவது இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு நேர்த்தியாய் நான் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் எனக்கு இந்த சொல்லி கிடைக்க உதவி செய்தார். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. வேறு சாட்சிகள்? இப்பொழுது காணிக்கைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக ஆண்டவரே மனமும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு யாரெல்லாம் இந்த இடத்துல ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து அநேக காசுகளை மிச்சம் பண்ண தேவன் அவர்களுக்கு ஞானத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொத்தலான பைகள் இயேசுவின் நாம
இரத்தத்தினாலே அடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வீட்டினுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து வியாதியை விளக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது மகள் கேத்தரின், மகள் சாரா ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம்.
வருகிற வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 19ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலே மகன் ஜயம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது உபாகமத்தின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 31வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 22ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலே சிஸ்டர் பிரபா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்திலே 60:15 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன்னை தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 23ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலே மகன் லிவின் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயா 58:14 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 20ஆம் தேதி மகன் நிவின் மகள் ஷீகா தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது யோவேல் 2:21 கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 25ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலே நிவின் பெர்ஷிபா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 23வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தினுடைய வீட்டு கொடுகை சகோதரர் வலன் அவருடைய வீட்டில் வைத்திருக்கும். தயவுசெய்து சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சொல்லப்பட்ட சாட்சிக்காக, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக சிஸ்டர் ஏஞ்சல் அவர்கள் பண்ண முடியாது. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த நேரத்திற்காக இப்படி சமூகத்தில் வரோம் அப்பா. அப்பா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் துதித்து ஆராதிக்கும்படியாய் அப்பா எங்களை நீரப்பா வழிநடத்தின கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா சாட்சி சொன்ன அப்பா நான் ஆசீர்வதிங்க அப்பா. என்னுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அநேக சாட்சிகள் எழும்புறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தர் கொடுத்த காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி ஊழியத்திற்கு பயன்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இப்படி வார்த்தைக்காக அப்பா அப்படிய வார்த்தையினால் அப்பா நிறைங்களை போஷிப்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அப்படிய ஆறுதலின் வார்த்தைகள் வெளிப்படட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா தேவைகள் வார்த்தையானவராய் அப்பா நீர் இருந்து வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய போதுமானவராய் இருந்து ஆசீர்வதிங்க. துதிக நம்ம மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். நம்முடைய மத்தியில் ரெவரண்ட் டாக்டர் அப்பாஸ் ஜோசப் அவர்களே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போக போகிறோம். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுடைய கைகளை உயர்த்தி மகிமையின் தேவனுக்கு 3 அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் ராபின்சன் அவர்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஒரு சின்ன கூடுகதா என்று சொல்லி பெவின் தம்பி சொன்னார். எங்கள் பைபிள் காலேஜில் படிக்கிற தம்பி அவர். அவங்க மாமா இங்கே பாஸ்டருடைய மிஸ்ஸஸ் பாஷம்மாவுடைய அவங்க கூட தான் அவங்க மாமாவுக்கு ஒய்ஃபு படிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலியில் இங்கே பைபிள் காலேஜில் படித்த தம்பியுடைய அவங்க க்ளோஸ் ரிலேஷனாக எல்லாமே இதை செட் பண்ணிருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கன்னு நினச்சி இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இது இல்லை நான் கண்ட விஷன். வண்டியில் வரும்போதே பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் சாதாரண மினிஸ்ட்ரி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அசாதாரண மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க. கர்த்தர் பேசுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாங்க. நான் இங்கே வந்தபோது நம்முடைய பாஸ்டர் ஜோசப் டி ஜானுடைய மகளும் எல்லாம் இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சந்தோஷம் அவங்க கேட்ட போது. எல்லா இடத்துலையுமே என்ன எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம். ஏன்னா கன்வென்ஷன் ப்ரீச்சர் 40 வருஷமாக மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பயன்படுத்திட்டு வராரு.
போன வாரத்தில் பாஸ்டர் அவர் நம்முடைய ஷார்ஜாலே பெரிய சர்ச் வச்சிருக்கிறார். பாஸ்டர் பிலிப் இங்கேயும் ஒரு சர்ச்சில் தான் இருந்தார். பாஸ்டர் அலெக்ஸுடைய சபையில் இருந்தார். அலெக்ஸ் என்னுடைய ஃப்ரெண்டு முன்னாடி. அவருடைய மகன் தான் இப்போ சாம் இருக்கிறாப்புல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போது இவர் இங்கே வந்து எங்கள் பைபிள் காலேஜில் அவர் படிக்கவும் செய்தார். அவருக்கு கிராஜுவேஷன் நாங்கள் பைபிளே கொண்டு போக முடியாத இது ஜிந்தா. உங்களுக்கு தெரியும், சவுதியில் ஜிந்தாவில் அப்படிப்பட்ட இடம் தான். ஆனால் நடந்த ஒரு பெரிய உண்மை, அந்த ஜிந்தாவில் இருக்கிற பாஸ்டர் ரெகு, அவர் அந்த ஜிந்தாவிலேயே பாஸ்டர்ஸுக்கு லீடர் அவர் தான். குடியாத்தத்தில் இருக்கிற பாஸ்டர் ரெகு லோக், அவர் இந்த கண்ட்ரிக்கும் முஸ்லீம் கண்ட்ரி அத்தனை கண்ட்ரிக்கும் அவர் 6 கண்ட்ரி இருக்குல்லையே அதுக்கு அவ்வளோதுக்கும் ரீஜனல் கோஆர்டினேட்டர் அவர் தான். அகாய் மினிஸ்ட்ரியுடைய அவர் எங்கள் பைபிள் காலேஜில் படித்தார். அவர் சொன்னார், எங்கள் சர்ச்சில் 10 பேர் உங்கள் பைபிள் காலேஜில் படிப்போம். நான் ஜித்தாவில் நீங்கள் வந்தபோது பாஸ்டர், நான் எல்லா சபைக்கும் வந்தேன். 12 மெசேஜ் உங்கள் மெசேஜ் கேட்டேன். 12 மெசேஜ் தொடக்கம் ஒன்று முடிக்கிறது ஒன்று ஆயிடுச்சு. ஆச்சரியமாச்சு எனக்கு. எல்லாரும் இந்தியாவிலேருந்து வரும்போது எங்கே போவாங்க, நாங்கள் அகாய் மினிஸ்ட்ரியே ஆட்டி படிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதை செய்தார்னு சொன்னோன்னே எங்கள் இதில் 10 பேர் பைபிள் காலேஜ் படிப்பாங்கன்னு அதுக்கு கிராஜுவேஷனுக்கு என்ன வரும்போது இந்த பாஸ்டர் அங்கே வந்திருந்தார். ஆமாம். அதுபோல் திருநெல்வேலியில் பாஸ்டர் ஜாக்வின், அவர் ஜுபையில் இருக்கிறார். அவருடைய ஒய்ஃபு நாசரேத், அந்த ஏரியா பக்கத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய ஊழியக்கார தம்பி அவர். ஆண்டவர் இன்னைக்கு அவருக்கு சபை ஒரு வருஷத்தில் 80 பேர் பெருகிட்டாங்க. ஒரு சபை கெட்டுறது விளையாட்டு இல்லை. ஒரு சபையை எவ்வளவு தியாகம் பண்ணி பாஸ்டர் ராபின்சன் இது செய்தான்னு நான் உட்கார்ந்து யோசிக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம். அவன் தியாகத்தின் வேலை இது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவேன். அதனால தான் நீங்கள் அந்த வசனத்தை எழுதியிருக்கீங்க. மத்தேயு 16:18. ஆமென். கர்த்தருடைய சபையை என்னது, அது தமிழில் என்னது அது வசனம்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் கோபுரங்கள் அதை மேற்கொள்வதில்லை. கெயிட்னு சொல்லி இங்கிலீஷில் அது வித்தியாசமாக இருக்கு. எதா இருந்தாலும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை கட்டுதல் மிக பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம் வளர வேண்டும் என்று இதில் இருந்து உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. வளரணும். அவருடைய எளிமையும் தெய்வீகமும் கடைசி வரையும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் இந்த வாரத்தில் இங்கே இருக்கிறதுல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்னுடைய சாட்சியும் அவர் பாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால சுருக்கமாக 2 வார்த்தை மாத்திரம் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருந்தால் இல்லாதாயிரம். ஆண்டவருடைய கிருபையினால் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, இதுக்கு முன்னாடி ஊரில் எங்கேயாவது வச்சு கன்வென்ஷன் பார்த்தவங்க இருக்கீங்களா? கை வைத்துங்க. ஆமாம், பரவாயில்ல. அவங்க ஒருத்தர் தான் அவங்க குரூப். சரி, திருநெல்வேலியிலலாம் பார்க்கவே இல்லைங்களா? எத்தனை எல்லா இடம், களக்காடு எல்லா இடமும் பேசியிருக்கேன். அகப்பைக்குள்ள ஆசிரியத்திலே பேசியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் கும்பகோணத்தில் பேசியிருக்கேன். அவர் பேசுகிற இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கவனிப்போம். என்னுடைய பேர் அப்பா ஜோசப். என்னுடைய மனைவி கூட வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பன் அவர் வந்து ஆண்டவரை நம்பாத ஒரு வேற இதில் உள்ள ஒரு மனுஷன். தாயாரும் அப்படி தான், மெய்தி குட்டி ஆமினா அவங்க. ஆனாலும் அசபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி இல்லல்லான்னு சொன்னேன். அதே வாய் இன்னைக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வச்சிருக்கிறதுன்னா ஆண்டவர் பெரியவர் தான். வால்பாறையில், கோயம்புத்தூரில் வால்பாறையில் ஹைஃபாரஷில் பிறந்தேன். இவங்க மலையாளி. அங்கே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன், தாய். எங்கள் அப்பாவுக்கு 2 மனைவி. முஸ்லீமில் பொதுவாகவே 2 4 கெட்டுறது வழக்கம். நம்ம ஐயா மோடி அதுக்கு ஏதோ ஒரு விடுதலை உண்டாக்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு விடுதலை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தகப்பன் திடீர்னு இறந்து போன போது ஒரே வீட்டுக்குள்ளே 2 மனைவிமார் எங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க. அதுபோல் வேறு அவங்களுக்கு 7 பிள்ளைகள். அதில் 2 பேர் அஸ்ரம் பஷீர் என்று சொல்கிற 2 பேரும் குர்ஆன் உதவுறாங்க. ஆனால் நான் பாஸ்டராக வேதம் ஓதுகிறேன். கர்த்தர் கிருபையினால ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து உலகம் முழுவதும் கர்த்தர் இந்த நாட்களில் பயன்படுத்திட்டு வரார். ஆண்டு
ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு இதை விட்டு இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தகப்பன் இறந்து எல்லாம் இழந்தோம். இந்த உலகத்தில் சகலம் இழக்கும் போது இயேசு யாருன்னு படிப்போம். நம்மள எல்லாம் இழந்து வெறுமை ஆக்கப்படும் போது கிறிஸ்துவுடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும். அதுதான் தெய்வம் இந்த தேசத்தில் வந்து உங்களை எல்லாரையும் படிப்பிச்சிருப்பார். என்னை படிப்பிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த வேயில வந்தீங்கன்னா கடைசி வரை அசைய முடியாது. நீங்க நிலைச்சு தான் நிற்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, உறுதியா இருப்பீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்க, சபைக்கு உண்மையா இருப்பீங்க, தேசத்துல மாதிரியா இருப்பீங்க. கைகளை உயர்த்தி வரலையா சத்தமாக அதான் ஆண்டவர் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பான என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அந்த இழந்த கடைசி வீட்டில் வந்த நெருக்கம். எங்க அப்பா இருக்கும்போது பெருநாள் வர்ற நாள்ல எல்லாருக்கும் வட்ட இலையில சாப்பாடு போட்ட நாட்கள் ஞாபகம் வருது. அதுக்கு கூடுதல் விளக்கங்கள்லாம் நாங்கள் போக விரும்பவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாகூர் அடிப்பாட பாட்டு கூட அது கேட்க அந்த ரேடியோவில் இறைவனிடம் கையேந்துகையில் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு பாட்டெல்லாம் அப்ப கேட்டு. ஆனால் இதெல்லாம் இருந்துட்டும் தகப்பன் இறந்து போன போது ஒரு நாதியும் இல்லை. இதுதான் உலகம். நம்ம எல்லாரும் இருப்பாங்க. நம்ம விட்டு போக வேண்டியவங்க போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் போயிடுவாங்க. அப்படி அனுபவிச்சது டாக்டர் எம் அப்பாஸ். தெரியுமா? நீங்க டாக்டர் வாங்கி டாக்டர் பிஹெச்டி பண்றவங்களுக்கு மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, செக்குலர்ல டாக்டர் படிக்கிறவங்க அதே நம்ம ஜாக்லினுடைய சர்ச்சில் 2 பேர், அதுவும் தெலுங்கானா பீப்புள்ஸ் 2 பேர். அவங்க எங்க எம்டி படிக்கிறாங்க பைபிள் காலேஜ். அப்ப பெரிய அதிசயம் என்னன்னா ஒன்றும் தெரியாதவனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறாரு. அதான் இயேசுடைய அன்பு. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஒன்றும் தெரியாதவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். எல்லாம் தெரிஞ்சவனை வச்சா ஒரு சுக்கும் இல்லாம போயிடும். ஒன்றும் தெரியாதவனை ஆண்டவருக்கு வேணும். அப்போ ஒரு வேலையும் முன்பு போக விடாம மலையாளம் படிச்சேன், தமிழ் படிச்சேன். மீண்டும் 3 அம்மா கேரளாவுக்கு போயிட்டாங்க. தகப்ப உடனே கேரளாவில் கொண்டு போய் என்னல கொண்டு போய் கேரளாவில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்க போய் மலையாளம் தரா பரா மரா படிச்சேன். இங்க ஆனா ஆவண்ணா படிச்சேன். இப்போ ஆனா ஆவண்ணா என்னன்னு தெரியுமான்னு தெரியல நம்ம ஆட்களுக்கு தமிழ்ல. அதை படிச்ச வால்பாறையில் கடைசி அங்க போய் தரா பரா படிச்சு தரகேசா மாறிட்டோம். அப்ப தரா படிச்சுதான் ஆகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதத்திலும் கீழ் நோக்கி போய் கடைசி நாங்கள் சொந்த பந்தங்களை நம்பணும். அவங்களும் எங்களை கவனிக்கல. எங்க தமிழ் படிப்பு 3ஆம் கிளாஸோட முடிச்சு, மலையாள படிப்பு 3ஆம் கிளாஸோட முடிச்சு, எல்லாம் முடிச்சிட்டு அடுத்தவன் வீட்டுக்கு முண்டு முடித்துட்டு நான் மதரசையும் போயிருக்கேன். அடுத்தவன் அதே போல ஸ்கூலுக்கு போக முன்னாடி போயிட்டு வரணும். ஆனா அடுத்தவன் வீட்டுல வேலைக்கு போக வேண்டிய கதி வந்தது. தகப்பன் இல்லையா, தாய் இல்லையா, இந்த உலகம் நம்முடைய பெருமையாகும். நானும் என் சகோதரி சுபைதாவும் அடுத்தது விறகு பிறகு மற்ற ஸ்கூல் படிப்பு நின்று போச்சு. ஆனால் இதோட பிசாசு சொல்லிச்சு, நீ எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு. நான் இன்னைக்கும் படிக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்மளை படிக்க முடியாதுன்னு சாத்தான் சொல்றான். 3ஆம் கிளாஸ்க்கு நேரம் படிக்க விட மாட்டேங்கிறான். மலையாளத்துல விட மாட்டேங்கிறான், தமிழ்ல விட மாட்டேங்கிறான். ஆனா நான் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால தெலுங்கு தேசத்துல ஹைதராபாத்ல தான் டாக்டரேட் வாங்கினது. கர்த்தர் இன்னைக்கு எம்ஏ பிலாசபி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகியிருக்கேன். எல்லா விதத்திலையும் தந்து உயர்த்தி இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜுடைய மேனேஜிங் டைரக்டராகவே மாற்றிட்டாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எந்த மனுஷனையும் பேரினவராய் மாற்றுகிறவர் இயேசுவே. நீங்க இயேசுவை சீப்பா நினைக்காதீங்க. சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரோட உயர்த்துவார். அதனால ஒரு சபையை பொறுத்து ஒரு ஆத்ம தரிசனம் உண்டு. நாங்க எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கி விட்டுருக்கிறோம். 1-2 இல்ல அன்பானவர்களே, கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட பாஸ்டர் தீர்க்க தரிசனத்தினால ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். வேர்ல்டு முழுவதும் எங்கேயோ கிடந்து எங்கேயோ இருந்து உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம வேதனை அனுபவித்த ஒரு மனிதனை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு கும்பகோணத்திலிருந்து ஒரு தம்பி அங்க வந்திருக்கிறார். சோத்ரம் அவன் அங்க இருக்கிறான். நம்ம பிரதருக்கு கெனடின்னு அவனுக்கு பேரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்சிடென்ட்ல இறந்து போக வேண்டியவனை கர்த்தர் உயிரோட காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த பிள்ளைகளை அவங்க அம்மா கூட்டு என்று சொல்றாங்க, ஐயா உங்ககிட்ட விட்டுட்டு தான் நான் சாகணும்னு நினைக்கிறேன். யார் கூட பிறந்தவன் டிரைவரா இருக்கிறான். ஆனாலும் கர்த்தருக்கு சோதனை இல்ல,
என் மகனை காப்பாற்ற உங்களால முடியும். எதுக்காக இதை சொன்னா, உலகம் நம்மை ஒதுக்கும் போது நம்மை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். எந்த விதத்துல நம்ம அவருடைய அன்பை காட்டுவாருங்க. அதை ருசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு குப்பையாய் தோன்றும். இயேசுவின் அன்பு மாத்திரம் தான் பெருசுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஓடு தகப்பை இருந்து அந்த எஸ்டேட்ல எல்லாரும் கூடி இருந்து சாப்பாடு பெருந்தாளுக்கு போட்ட நாள் நினைச்சோம், யோசித்தோம். போன மாசத்துக்கு நான் வால்பாறையில போயிட்டு தான் வந்தேன். நான் பறந்த இடத்தை ஒருபோது மறக்க மாட்டேன். ஏறி வந்த ஏணியை ஒருபோது உதறி தள்ள மாட்டேன். கையை தட்டி கத்துறேன். அந்த பைபிள் காலேஜ் பிள்ளைகளை கொண்டு போய் உங்க ஐயா எங்கடா வளர்ந்தாருன்னு பாருங்க. உங்க ஐயாவை சொல்றீங்களா, ஐயா ஐயான்னு ஓடுறீங்களே, எங்க வளர்ந்தாருன்னு பாரு, எந்த சொப்படாமல பிறந்தாருன்னு பாரு. நம்ம கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னா பிறகு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. என் அன்பு பிள்ளைகளே, கடைசி வரையும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் தேவ சித்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மை நேசிக்கிறார். அவ்விதமா எல்லாம் இழந்து கடைசி முடிய வேண்டிய தருவாய். எங்க அம்மா சொன்னாங்க, கூட்டு சொந்த பந்தையும் நம்ம உள்ள பிள்ளைகளுக்கு சரியா சாப்பாடு இல்லை, எல்லா விதத்திலையும் போராட்டம். சும்மா இருந்த என் சகோதரர் திடீர்னு அவனுக்கு அப்படியே வியாதிப்படுத்து மரணப்படுக்கையில் கிடக்கான். ஆவி பொல்லாத பிசாசின் போராட்டத்தினால ஏதோ வருது, எழுப்பி போவான். சகோதரி ஜன்னி மாதிரி விழுந்து துடிக்க ஆரம்பிச்சாரு. இது வீட்டுக்கு விரோதமாக மூத்தவங்க செய்து வச்சு செய்வனே. அதோட எங்க குடும்பம் சுக்குநூறாச்சு. எந்த விதத்தில் வாழ விடல. ஆனால் முதல் முறை எங்க வீட்டுக்குள்ள ஒருவர் இயேசுவின் அன்பை சொன்னார். அவர் திருநெல்வேலிக்காரர், இடையங்குடிக்காரர், ஹென்றி சாலமோன் கோயில் பிள்ளை. அதனால இடையங்குடி சிஎஸ்ஐ கன்வென்ஷனுக்கு நான் போனப்போ சொன்னேன், ஐயா உங்க ஊருக்கு எனக்கு சொந்தம் இருக்குன்னு. அப்பதான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. ஐயா ஹென்றி சாலமோன் கோயில் பிள்ளை, அவங்க தம்பி ராஜா சிங் அவரு இதா இருந்தாரு, அசிஸ்டன்ட் கமிஷனரா. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரே ஒரு காரியம், அவர் இயேசுவின் அன்பை சொன்னார். அவர் சிபிஎம்ல போயிட்டு பிறகு ஆண்டவருக்குள்ள இருந்து அவரும் எங்க வீட்டுக்குள்ள வர்றாரு. இயேசுவின் அன்பை சொன்னப்போ எங்க அம்மா சொன்னது, இஸ்லாத்தை விட்டு வர்றது ஹராமாக்குன்னு சொன்னாங்க. அப்ப விஷம் குடிச்சு சாகிறதுக்கு உங்களுக்கு ஹராம் இல்லையான்னு. ஒட்டுமொத்த சாக கடந்த எங்களை சுவிசேஷமே உயிர்ப்பிச்சது. கையை உயர்த்தி விட சொல்லலாம். உமா ஆமீனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. முஸ்லீம் மலையாள பைபிள் அவங்க கையில. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எல்லாம் பார்த்துட்டு நான் ஏற்றுக்கல. எனக்கு இதெல்லாம் நாடகமா தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அந்த வைராக்கியத்தில் என்னுடைய அப்பா ரொம்ப வைராக்கியம் அதுல. ஆனாலும் நான் வேறொரு நாள் பெருநாள் வந்த போது பாயசம் காய்ச்சி வாங்கி குடிச்சவன். நம்ம யார் ரொம்ப ஓவரா வைராக்கியமா அந்த உலகத்துல பற்றி பிடிக்குமோ நம்மளே தான் கர்த்தர் செலக்ட் பண்ணுவாரு. கையை உயர்த்தி வரலே நீங்க சொல்லலாமா? ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு அடி தந்த மாதிரி உட்கார வச்சுட்டு சிந்திக்க வச்சாரு. நீ எங்க இருந்த? இப்போ வீட்டுல வேலைக்கு ஆளுக்கு ஒண்ணுமில்லாத நிலைக்கு போனேன். இப்ப எஸ்டேட்ல போனக்காடு எஸ்டேட் பொன்முடி பக்கத்துல அப்பாவுக்கு இங்க வேலை. இவர் என்ன சொந்த பிள்ளைகளாக ஏற்றெடுக்கிறார். அதுபோல நாங்க வீட்டுல வேலைக்கு ஆளுக்கு. எங்க வந்துட்டு நீ எப்ப போன, எங்க போன, எப்படி இருந்த? கர்த்தர் சிந்திக்க பண்ணார். 2-3 நாள் அப்படியே நான் இயேசுவே எனக்கு எழுதி தாண்டி வீட்டில் வேலைக்கு இருந்த போஸ் கிட்ட எழுதி வாங்கினேன். அவன் இப்பவும் மஸ்கட்ல இருக்கான் போஸ். அவன்கிட்ட எழுதி வாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எழுதி வாங்கின பேப்பரை வாங்கி என் வாசு பார்த்தா ஒன்றும் இயேசு வரல. என்ன ஜெபம் பண்ணாலும் வரல. அதே மஸ்கட்ல அந்தோனின்னு ஒரு பிரதர், அவர் என்னை பார்த்துட்டோம், அம்மா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். எதுக்கு கேட்டுட்டேன், நான் ஒரு அநாத பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த போது எஸ்டேட்ல ஃபீல்ட் ஆபீசரா உங்க அப்பா இருந்தார். அங்க எங்கல்ல நாங்க லேபர்ல காலனியில இருந்தோம். என்ன மேல வர சொல்லி எஸ்டேட்டுக்குள்ள அந்த பங்களால வர சொல்லி உங்க அம்மா தான் எனக்கு கல்யாணத்துல சாப்பாடு போட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன், அப்ப நம்ம வந்த வழி அம்மா மறக்கல. எல்லாருமே நம்ம செலவு மறக்கதான் நாசமா போயிருவோம். நல்ல மறந்துடாதீங்க. உங்க தலைமுறைலாம் நல்லா இருக்கு. கையை உயர்த்தி வரல சொல்லலாமா? ஆமென். அதை நல்லா புரிந்து அவருக்கு 2-3 வண்டி இருக்குது மஸ்கட்ல. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அவன் இயேசுவின் அன்பை நமக்கு போதிக்கிறதுக்கு தெய்வம் பல விதத்துல நம்மளை படிப்பிச்சு கொண்டு வருவார். இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால சொல்றேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நல்லவர். அவர் ருசிக்க ஆரம்பிங்க. அவருக்குள்ள உண்மையா ஆராதிக்க ஆரம்பிங்க. தேவனுக்கு உத்தமமாய் நிற்கப்படுங்க. உங்க தலைமுறையை ஆசீர்வதிச்சுட்டு தான் ஆண்டவருக்கு அடுத்த வேலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் தலைமுறை
நான் படிக்க மாட்டேன், உன்னோட முடியும், எல்லாம் முடியும், இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிச்சு. அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு கொண்டு போச்சு பிசாசு. ஆனா இயேசுவை நம்பின போது, இயேசு நீ ஜீவிக்கிற தெய்வம் நான் பார்க்கணும். அந்த எஸ்டேட்ல இருக்கிற அந்த சாதாரண அந்த கண்ணாடி பங்களான்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும், கண்ணாடி சிம்பிளா அதுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 3ஆம் நாள் நான் இருந்த இடத்துக்கு இயேசு தேடி வந்தார். கையை தட்டி ஆமென் ஆமென். அப்பாஸை தேடி இயேசு தேடி வந்தார். வந்த மனம் மகிமை அந்த எனக்கு மறக்க முடியாது. அந்த கிருபை தான் இன்னைக்கு இத்தனை பேரை கர்த்தருக்காக உருவாக்க முடிஞ்சது. இயேசு ஜீவிக்கிறார். அன்னைக்கு ஆமென் ஆவியில நிறைஞ்சு உருள ஆரம்பிச்சு. கர்த்தருடைய அன்பு என் மேல இறங்கிச்சு. கர்த்தர் அன்று முதல் இன்று வரை வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக, வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக, வல்லமையான ஒரு வேதாகம கல்லூரியுடைய ஒரு மேனேஜிங் டைரக்டராக கர்த்தர் மாட்டி அவர் அழகு பார்க்கிறாருன்னா, அவர் என்னை நம்பி ஒரு கூட்டம் இயேசுவுக்காக உருவாக்குவார், அவர் விரும்பி உருவாக்குவார் என்று அவர் எண்ணுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இதனாலதான் இன்னைக்கு அழைத்த இந்த சபைக்கு நாங்கள் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க எங்களை யாருன்னு நினைச்சு அழைக்கல, எப்படி அழைச்சீங்கன்னு தெரியல, ஆனா உங்க மேல ஒரு உத்தரவாதம் உண்டு. நிச்சயமாக இந்த சபை வளரும், இந்த சபை மகிமையாய் எழுந்தருளும். ஆமென். அபுதாபியில அறிமுகமான சபையாய் மாறும். இந்த இடத்துக்கு நீங்க யோசிக்கிறீங்க, இந்த இடத்துக்கு எல்லாம் கட்டணுமே, அதை செய்யணுமே யோசிக்கிறீங்க. மொத்தம் பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதுவும் நடக்கும். ஆமென். அப்போ பாசு வரும்போது யோசிக்கிடுங்க, பாசு உயிரோட இருந்தா ஒரு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு ஆண்டவர்களை நேசிக்கிறார். எனக்கு ஒரு குவைட்ல தீர்க்கதரிசனம் சொல்லி 4 சபை உருவாகி இருக்குது, 4 சர்ச். அவன் கர்த்தருக்கு சோதனை. எனக்கு கர்த்தர் சொல்லன்னு சொல்லிட்டு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு கர்த்தருடைய வேலை தான் முக்கியம். பவுல மாதிரி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சபையை ரெண்டாக்கிற வேலையில சபையை கட்டுற வேலை. கையை உயர்த்தி சத்தமாக சத்தமாக. ஆமா, சபை கட்டணும். எவ்வளவோ தரிசனத்தோட பாஸ்டர், அவர் ஒரு சரியான அப்போஸ்தலன் பாஸ்டர் ஜோசப் டிஜான். அந்த சபையை இடிச்சு விட்டாரு. அதை கேள்விப்பட்டு நான் போகல, ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சபையை கட்டுறோட வேதனை எவ்வளவு பெருசு என்பதை நீங்க புரிய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நல்ல ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும். அன்னைக்கு எல்லாம் இழந்து எல்லாம் போனேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால என்ன படிக்க விடாதுன்னு பிசாசு போராடுறான். ஆனா தெய்வம் மீண்டும் படிக்க வச்சார். இயேசுவின் அன்பை சொல்ல வைத்தார். அநேகருக்கு அவன் போதிக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துறார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் இன்னைக்கு யூரோப்பில் அவர்கள் உன்னத ஸ்தானங்களிலே படிக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உங்களை அழைச்சது கர்த்தரானால் உங்கள் தலைமுறைகளை அப்படியே செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப யார் வேணும்னா இயேசு வேணும். அதுதான் முக்கியம். தெய்வம் இருந்தாதான் இது நடக்கும். நான் வேதாகம கல்லூரியில் ரொம்ப அதிகமாக எல்லாரும் லைக் பண்ற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட், தம்பி பெவினும் எங்க இதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதுல ஒரு பாயிண்ட் மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன பாயிண்ட்னா, இயேசு ஒரு முறை வந்து என்ன சொல்றாரு, யூதர்கள் மத்தியில வந்து நின்று சொல்றாரு, நானே வாசல். சொல்றாரா இல்லையா? இந்த ஒரு சின்ன வார்த்தையை எல்கேஜி பிள்ளைய படிக்க வேண்டிய வார்த்தை உங்ககிட்ட நான் எப்படி சொல்றேன்னு கேளுங்க. இயேசு என்ன சொல்றாரு அதை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் எங்கே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் John chapter 10 verse 11 9. ஓகே, சாரி. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண்பான். அன்பானவர்களே, இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல இடத்துல கர்த்தர் நீங்க சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டால், அந்த வாசலாகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். நீ உள்ள வந்த பிறகு ஆசீர்வாதம், வெளியே போனாலும் ஆசீர்வாதமா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட. அது எப்ப தெரியுமா? வாசலுக்குள்ள முதல்ல வரணும். First you must come to, இந்த முதல்ல உள்ள வரணும். வாசலுக்குள்ள வரலன்னா ஆசீர்வாதம் இல்லை. நான் வாசலுக்கு வெளியே இருக்கேன். ஏன் இயேசு ஒரு வாசல் என்ற பொருளை எடுத்து சொல்றாரு? நானே ஆம் காட். நல்லா நான் போன முறை அலைன்ல வந்த போது பிரசங்கிச்சேன். டாக்டர் ராஜ்குமார் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார்.
ஆமென். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு சொன்னாங்க, ஐயா பிரசங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு வார்த்தை சொன்னது சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆங்காடு என்று சொல்லுகிறது அதை நான் இப்ப சொல்லல. அதுல ஒரு வார்த்தை தான் நானே. அந்த வாசல்னா என்னது? டோர். ஆமென். நானே வாசல் அப்படின்னு சொல்ற வார்த்தையை ஜெபத்தோடு கவனிக்கணும். இயேசு ஏன் நானே வாசல்னு ஒரு நான் காடுன்னு சொல்லியிருக்கலாமே. யூதர்கள் மத்தியில இயேசு நான் தெய்வபுத்திரன் சொன்னாலே கல்ல தூக்கி எறிய நிற்காங்க. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே இருக்கிறேன்னு சொன்னாலே அப்பவும் பிரச்சனை வருது. அப்ப இயேசு அற்புதங்களை செய்து செய்து நைஸா அவன் இந்த ஊசிய படத்துல அவன் குத்துற மாதிரி தான் அவர் சுவிசேஷத்தை அழகா உள்ள ஏத்துறாரு. அற்புதம் செய்துதான். அப்படி ஒரு இடத்துல தான் சொல்றாரு வாசல். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலய வாசலை ரொம்ப நேசித்தாங்க. நீங்க சங்கீதத்துல வாசிக்கீங்க, இந்த உலகத்துல 1000 நாள் வசிப்பதை பார்க்கணும், கர்த்தருடைய வாசல்ல காத்திருப்பதே நலம். ஒரு நாள் ஒரே நாள் இருந்தாலும் தேவ சன்னிதானம் அவருடைய பிராகார வாசல். அப்ப அந்த பிராகார வாசலை ரொம்ப நேசிக்கவும் அந்த ஆலயத்தின் மேல அவ்வளவு பாசம். எங்க தொடங்கிச்சு தெரியுங்களா? மோசையின் காலத்துல ஆசரிப்பு கூடாரம் வேணும்னு ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் நான் அவர்கள் நடுவே வசிக்க வேண்டும். கையை உயர்த்தி வரலையா சொல்லலாமா? தேவன் நம் நடுவில் வசிக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கணும். மலையில மாதிரியை காண்பிக்கிறார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம். அந்த கூடாரத்தின் வாசலை மாத்திரம் சொல்றேன், பாக்கியெல்லாம் சொன்னேன்னா ஒரு வருஷம் வேணும் விளக்கம் சொல்ல. வாசலை மாத்திரம் சொல்றேன். இயேசு ஏன் இந்த வாசல் அதை காட்டி சொன்னார். அது இயேசு காட்டிச்ச வாசல். அது எருசலேம் இருக்க அந்த வாசல் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியாக. அடுத்தது யார் கட்டினா தேவாலயத்தை? 46 வருஷம் சாலமோன் ராஜா. அதை ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியே தான் செய்தாங்க. அப்படியே அது செய்தார்கள். வனாந்தரத்தில் அது அவிழ்த்து கட்டுகிற கூடாரமாக இருந்தது. ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு வந்த போது அவர்கள் தேவன் சொன்ன இடத்துல அவர்கள் கட்டின ஆலயம் அது நிலைத்து நின்றது. ஆலயம் என்ற வார்த்தை கட்டும்போது இதுதான் சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு. உங்களுக்கு இதை தான் பேசணும், உங்களை எல்லா சபைக்கு உறுதியாகணும் கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஆராதனை முடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். பாசமா அவங்களுக்கு எல்லாம் சொல்ற கேட்டு உற்சாகமா நீங்க நிக்க பழகணும். இந்த சபை மனுஷனால் உருவானது அல்ல, கர்த்தர் உருவாக்கினது. 2 சோதனை வந்தாக்கு இந்த சபை வந்திருக்கு. ஒரு சோதனை இல்ல, 2 சோதனைக்கு பிறகு இந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். சோ கர்த்தருடைய மனுஷனை ஒரு அப்போஸ்தலனாய் தேவன் கண்டிருக்கிறார். அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற நேரம் வரப்போகுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறவாதபடி, இயேசுவின் சிநேகத்தை மறவாதபடி, நான் வந்த வழியை மறவாதபடி. அவர் வரும்போது சொன்ன வார்த்தை அவருடைய வந்த வழியை மறவாம சொன்னார். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, சரியான ஆளுகிட்ட தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், நீ ஆசீர்வதிச்சுட்டு போயிருந்தாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சத்தமாக. நல்லா கவனிக்கணும். வாசல்னா இந்த ஆலயத்தின் வாசல் எப்படி இருக்கும்னா ஆசரிப்பு கூடாரம் அது பிரிச்சு கட்டுறதுனால அதுல ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. தூண் வந்து வெங்கல தூண்களை வச்சு கம்பி வெங்கல கம்பியினால போட்டுட்டு அதுல ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க 5 முழம் உயரத்துல. அந்த ஒன்றை மாத்திரம் தான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இருக்கு. அதை ஒன்று வாசிட்டு சொல்றேன். இதுதான் அந்த வாசல்னு சொல்லி வராங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 27:16 சீக்கிரமாக. யாத்திராகமம் 27 வாசலுக்கு இளநீல நூலாலும் பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும். ஏமா எல்லாத்தையும் கேட்பேன். நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரும் கூட யாரும் மாத்திரம் இல்ல. ஆமென். இளநீல நூலு எல்லாரும் சத்தமா சொல்லுவேன். என்ன நூலு? இளநீல நூலு. ரெண்டாவது இரத்தாம்பர நூலு. வாசலை கொடுத்து செய்திருக்கு பிராகாரத்தின் வாசல். சிவப்பு நூலு. இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? சிவப்புன்னா இருக்க கலர். ஆமா சிவப்பு நூல். அடுத்தது சிரித்த மெல்லிய பஞ்சு நூல், வெண்மையான நூல். இப்ப நல்லா தெரிஞ்சுக்க, 4 வித கலரை வாசல்ல போட்டிருக்கணும் அந்த ஸ்கிரீன்ல. ஏனென்றால் அது இயேசுவை காட்ட. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இதுதான் பெரிய உண்மை. அதான் இயேசு சொல்ல வர
நானே வாசல் அப்படின்னு சொல்றது. ஆமென். அந்த வாசல்ல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல வர. அது பிறகு இந்த 4 நூலினாலும் வாசிக்க அடுத்தது சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரை இருந்தது. அந்த வாசலுக்கு 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரை. அதற்கு 4 தூண்களும் 4 தூணில அவைகளுக்கு 4 பாதங்களும் 4 பாதத்திலே நிறுத்தப்பட்டது. இதே ஒண்ணு கடைசியா சொல் 4 தூணுக்கும் 4 கலருக்கு மாத்திரம் விளக்கம் சொல்றேன். பாக்கி எதையும் கேட்காதீங்க. வேணும்னா பைபிள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு. ஆமென். அது ஒழுங்கின்படி செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். முதல்ல 4 தூணுல தான் அந்த ஸ்கிரீன் தொங்கணும்னா தூண் வேணுமா வேண்டாமா? அந்த இடத்துலயே தொங்கணும். 20 அடி நீளம். அதனால 4 தூணுன்னா என்ன? சுவிசேஷம் 4. சுவிசேஷம் 4லும் இயேசுவைதான் சொல்லுது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப கேட்க 4 சுவிசேஷங்கள் இருந்ததெல்லாம் பிள்ளைங்க சொல்லலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சீக்கிரமா 4 சுவிசேஷங்கள். Gospel, 4 Gospels. Matthew, Mark, Luke and John. Good, nice. God bless you. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா பாட்டு பாடுனீங்க. எனக்கு பிடிச்ச பாட்டாக்க நீங்க பாடுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் வண்டியில் அதாவது அடிக்கடி போடுவேன். ஆமாம், அதற்கு பாசமா ஏன் எப்பவும் இதே பாட்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு போன வாரத்தில் தான் என்கிட்ட சண்டை போட்டாங்க. எப்பவும் இதையே போடுறீங்கன்னு. அதனால அவங்க முன்னாடி இன்னொரு பாட்டை கத்தர் பாட வச்சு கழிச்சிட்டாரு. பாடுகள் நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, பாடுகளை நம்ம சகித்தல் வேணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். இப்ப பாருங்க. ஆகவே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஜபத்தோடு கவனிக்கணும். அப்ப 4 சுவிசேஷம் நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷமும் இயேசுவை பற்றி தான் சொல்லுது. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல இயேசுவின் பிறப்பு, இயேசுடைய மரணம், இயேசுவின் அற்புதம், இயேசுடைய மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் 4 சுவிசேஷம் சொல்லுது. பின்ன எதுக்கு 4 இந்த 66 வருஷத்துல இருக்கு? ஒண்ணு கேட்க, நீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்களா? தமிழ் புஸ்தகத்தோட போறவங்கெல்லாம் கை வைத்துங்க. தமிழ் கிடையாது. சரி, இங்கிலீஷ் புஸ்தகத்தோட போறது எல்லாம் கை வைத்துங்க. இங்கிலீஷ் புஸ்தகம் இல்லையா? அதுவும் கிடையாதா? எல்லாருமே ஒரு தமிழ் பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ் புஸ்தகம் ஒன்று வச்சுக்கிடுங்க. நம்ம எல்லாரும் ஆட்கள் பொதுவாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க இல்லையா? தமிழ் புஸ்தகத்தை நீங்க ஸ்கூலுக்கு எத்தனை புஸ்தகம் தூக்கிட்டு போவீங்க? 1 தான் கொண்டு போவீங்க. அப்படிதானா? யாராவது 2 புஸ்தகம் தூக்கிட்டு போனா ஒரே தமிழ் உரை தானே? 2 புஸ்தகம் கொண்டு போறான்னா என்ன அர்த்தம்? டெய்லி விட்டுருங்க. 3 புஸ்தகம் கொண்டு போறான்னா, அதுக்கு 4 புஸ்தகத்தை தூக்கிட்டு போறான்னா லூசுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னீங்க, நல்லா கவனிச்சுக்கீங்க. அப்படின்னா 66 புஸ்தகத்துல, புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகத்துல எதுக்கு இந்த 4 புஸ்தகம்? இயேசுவை பற்றி தான், அவருடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கு. அப்போ 4 போதும் இல்லையா? என்னத்துக்கு 4 தாங்க வச்சிருக்குன்னா இதுதான் பிரமாணம். பழைய ஏற்பாடுல அந்த ஸ்கிரீன் 4 தூணுல தான் நிக்கணும். இந்த தூண் என்பது அப்போஸ்தலர்கள் தூண்களை போல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் 4 தூண்களில் தான் அது நிக்குது. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அன்பானவர்களே, தெளிவா புரிஞ்சுக்கிடணும். அப்ப எதுக்குன்னா 4 சுவிசேஷமும் 4 விதமான ஜனத்திற்கு எழுதப்பட்ட ரகசியம். முதல் மத்தேயு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் மேசியாவாக, கிங்காக வெளிப்படுத்தப்பட்டது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இரண்டாவது மத்தேயுக்கு அடுத்தது யாரு? மார்க்கு. மார்க்கு அந்த நடைமுறைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது இயேசுவானவர் ஒரு அடிமையாக இந்த உலகத்திலே வந்தார். அடிமையின் தாழ்மையை எல்லாரும் கை தட்டு பாடுவோம். அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியம் என்றாரே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியம் என்றாரே. முடிவில்ல மகிமையை செய்தாரே, பலனுடையவர் பரிசுத்தர் என்பாரே. இதோ ஆத்தும கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. அருமையான கீர்த்தனை பாட்டு. கையை உயர்த்தி எல்லாம் மறந்துட்டீங்களோ? அது
ஊருக்கு போகும்போது தான் எங்களுக்கு கீர்த்தனை வரணும். ஆமே, எப்பவும் ஆவிக்குரியவர்கள் பாடணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. ஒரு டப்பா குத்து பாட்டு மாத்திரம் பாடிக்கிட்டு இருக்க கூடாது. ஆவிக்குரிய கீர்த்தனை பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் உருவாக்குற பாட்டுக்கு விலை இருக்குது. அது பாடும்போது ஜீவன் வரும். அல்லேலூயா, நம்முடைய நேசிக்கிறார். ஆமே, நீங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு நீங்க கவனிக்கணும். அப்போ மத்தேயு யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அவர் ஒரு கிங் என்று சொல்லி. ஆமென். அதேபோல மிருகத்திலே கிங் எது? சிங்கம். அல்லேலூயா. ஆமென். யூதருக்கு ராஜசிங்கம் இயேசு அப்படின்னு தான். மார்க்கு அடிமை, காளை என்ன அடிமை தானே. மாடு தனது எஜமானை அறியும், கழுதை தனது முன்னேலை காணும். மாடு தனது எஜமானை அறியும், கழுதை தனது முன்னேலை காணும். எந்த ஜனமோ உணவற்று போனால், என்னை தேடும் மனமற்று போனால், அதனாலே இறைவன் கண்ணீர் வடிக்கின்றார். ஏனோ இறைவன். அப்போ வேதத்துல ஒரு வசனம் அது அழகா சொல்லுது. ஏசாயாவில் மாடு தன் எஜமானை அறியும், கழுதை முன்னனை காணும். அடிமை அந்த ரூபத்தை கிறிஸ்து எடுத்தார். இது எதுக்காக மார்க்கு சுவிசேஷம் இங்க சொல்லுகிறது என்றால், அன்றைய இயேசுவானவர் வாழ்ந்த காலத்துல ஒரு அடிமை ஆளுகை எங்க நடந்தது. யாருக்கு கீழே யூதர்கள் இருந்தாங்க? ரோமருக்கு அண்டர்ல தான் இருந்தாங்க. ஆகவே ரோமர்களுக்கு எழுதப்பட்டதுதான் மார்க்கு சுவிசேஷம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. 4 புத்தகத்தை சுமந்துட்டு போறோம்னு ஒரு மாதிரி ஆயிடப்படாது. ஆமென். 3வது லூக்கா வைத்தியர் எழுதின அந்த புத்தகத்தின் ரகசியம் யாருக்காகனா, அன்றைய தினத்துல நாம எல்லாம் இந்த கிரீக்கு யூதர்களுடைய வேதாகம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம்ல. கேனான ஹீப்ரு கேனான், அதுதான் நம்முடைய பழைய ஏற்பாடெல்லாம். ஆனால் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்துல வேர்ல்ட் லாங்குவேஜ் எது? அதை விட்டுருவோம். இன்னைக்கு உள்ள வேர்ல்ட் லாங்குவேஜ் எதுமா? இங்கிலீஷ். இயேசுவானவர் வாழ்ந்த காலத்துல வேர்ல்ட் லாங்குவேஜ் எது? கிரீக். தி கிரேட் அலெக்சாண்டருடைய ஆளுகை கிரீக் தான் உலகம் முழுதும் அப்ப இருந்துச்சு. அதனால எபிரேய வேதாகமம் கிரீக்ல மொழிபெயர்க்கப்பட்டது. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் புதிய ஏற்பாடு நம்ம தமிழ் பைபிள் அழகா எழுதிருக்கு. அதாவது எபிரேய கிரேக்க மொழிபெயர்ப்புன்னு அழகா எழுதியிருக்கு. அதுல புதிய ஏற்பாடு கிரீக் மொழியில எழுதியிருக்குதுன்னு. அப்ப இயேசுவானவர் காலத்துல கிரேக்கர்கள் எப்பவுமே மனுஷன் என்று சொல்றவங்க. அவங்க மத்தியில அவர்களுக்கு மனுஷன் ஒருவர் வந்திருக்கிறார். நீ மனுஷங்கிறியே, தேவனே மனுஷனாய் வெளிப்பட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது நிரூபிக்கிறார். கடைசி யோவான் புத்தகம், அது உன்னதத்தின் தேவன். கழுகு எப்படி உன்னதமோ அப்படி உன்னதத்தின் தேவன். அதனால எல்லா ஜனங்கள், இந்துவாகட்டும் முஸ்லிமாகட்டும், எல்லா ஜனத்திற்கும் ஒரே தெய்வம், உன்னதத்தின் தேவன் இயேசு. அதான் யோவான் புத்தகத்தை கொஞ்சம் வாசிட்டான மனந்திருப்பிடுவான். சுவிசேஷத்தை எங்கேயும் கொடுங்க, யோவான் புத்தகம் கொடுங்க, அவன் அப்படியே மனந்திருப்பிடுவான். உன்னதத்தின் தேவனை கண்டுபிடிச்சிருவான். ஆகவே அது கழுகு போல அருமையான தேவனுடைய. அதுதான் எசேக்கியேல் 10:1 தான் இருக்குது. அழகா வாசிக்கிற தெரியும். இந்த 4 முகம் அங்க எழுதியிருக்கு. வெளிப்பாடுல எழுதி இருக்கிறது. என்னெல்லாம் எழுதி இருக்கிறது தெரியுமா? வாசிப்போமா? சீக்கிரமா வாசிங்க. அப்போ 1 சிங்க முகம், அது இயேசு யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார், சிங்கமா இருக்கிறார். அதுதானே அது வசனம் வாசிங்க. 10:1 தானே. 1 சிங்க முகமும், இன்னொன்னு என்னது? எருது முகம், இன்னொன்னு மனுஷ முகம், அடுத்தது கழுகு முகம். வாசிக்கலாமா? கரெக்ட் தானே அந்த வசனம்? 1:10 10:1 சீக்கிரமா ஒன்று வாசிங்க. 14. ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. சரி, போதும். நீங்க இப்ப அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்ல, அது எசேக்கியேல் 1:10-11 இருக்குது. வெளிப்பாடு 4:7 இருக்குது. இதே தான். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உணர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இப்போ
4 தூணுன்னா என்னன்னு சொன்னேன், 4 சுவிசேஷம். அதுல 4 விதமான கலர்ல போடப்பட்டிருந்தது. என்ன அந்த 4 கலர்? இயேசு கிறிஸ்துவுடைய 4 விதமான குணம். அதனாலதான் இயேசு தைரியமா சொன்னார், அந்த டோர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 4 குணம் என்ன? அங்க இளநீல நூல். யாராவது ஒருத்தர் எழுப்பி சொல்லலாம், சின்ன பிள்ளைய சொல்ல முடியுமா பார்ப்போம். ஏற்கனவே முதல்ல வாசிக்க சொன்னேனே, 4 கலரை சொன்னேனே, என்னெல்லாம்? இளநீல நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். அப்ப பெரியவங்க தான் சொல்ல நிற்காங்க. என்ன நம்ம பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் இல்லையா? அவங்களுக்கு அது என்னன்னு யோசிக்கிறாங்க. சரி, ரைட், பைபிளை போய் வாசிங்க. இப்ப நம்ம எல்லாம் தமிழ்ல கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு கவனிக்கணும். நான் சொல்றேன், இந்த 4ம் கிறிஸ்துவிடத்துல இருந்துச்சா? ஒரே வசனத்துல இந்த 4 குணமும் இருந்துச்சு. வாசிப்போம். கொரிந்தியருக்கு பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 31வது வசனம். இயேசு கிறிஸ்துவிலே இந்த 4 விதமான நூல்களும் 4 விதமான குணங்களை வெளிப்படுத்துகிறதாக அது மறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும், ஒன்று ஞானம், இன்னொன்று நீதி, பரிசுத்தம், மீட்புமானார். கிறிஸ்துவிலே இருந்த 4 குணம். ஏசப்பா இந்த நல்ல தெய்வத்திட்ட இருந்த 4 குணத்துக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அந்த இயேசுவை நான் பார்த்துட்டேனே. அவர்கிட்ட என்ன இருக்குது? ஞானம் இருக்கு, நீதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, மீட்பு இருக்கு. இத 4 கலர்லயும் சொல்லணும். சும்மா உல்டா பண்ணிட்டு போக முடியாது என்கிட்ட. ஆமே, 4 கலர் சொல்லுங்க கரெக்டா. நீலம் என்ன கலரை காட்டுது? நீலம் எதை காட்டுது? இளநீல நூல், ப்ளூ கலர். இளநீலம்னா என்ன தெரியுமா? நாங்க ஒரு சிலர் கொடுத்துருக்கீங்க. இந்த இளநீல நூல்னா எது தெரியுமா? வானம், ஸ்கை ப்ளூ. சரிதானே? அதானே. அப்ப வானம் என்னது பைபிள் சொல்லுதுன்னா, வசனம் இருக்குது, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கிறது. அப்ப அந்த 4ல 1 நீதி வருதா இல்லையாங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. இரண்டாவது மீண்டும் அடுத்து சொல்லுகிறது என்னதுன்னா, இரத்தாம்பரம். அந்த காலத்துல இரத்தாம்பரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லுவாங்க. கலருக்கு ஏதாவது ஒண்ணு காட்டி தான் சொல்லி தருவாங்க. அதனால இரத்தாம்பரம், விலை கூடுன இரத்தாம்பரம். அந்த இரத்தாம்பரம் வந்து மெரூன் கலர் மாதிரி ஒரு இரத்தாம்பரம் ஒரு கலர். அந்த கலரை அவன் காட்டுது. அது எதை காட்டுது? ஞானத்தின் அடையாளம். விலை கூடுனது இரத்தாம்பரம் தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது ஞானமே. அது இயேசுவிடத்தில் இருந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று லூக்கா 2:52 சொல்லுகிறது. சரி, 3வது அவருடைய குணம் என்னது? அதுல அந்த ஸ்கிரீன்ல 3வது போடப்பட்டது என்னது? சிவப்பு. இது இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த மீட்பை காட்டுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம உங்களை என்னை நேசித்த கிறிஸ்துவின் அன்பு, அதை உணர்ந்தால் அவரை ஆராதிக்க ஓடி வருவேன். மற்றவர்களை கூட்டிட்டு வருவேன். கர்த்தரை ஆராதிப்போம் சொல்லுவோம். கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தருடைய சித்தம் செய்வோம். அந்த மீட்பின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனங்களை கேட்கும்போது உங்களுக்கு விடுதலை வரும். இந்த வசனங்களை கேட்கும்போது அற்புதம் நடக்கும். இந்த வசனங்களை கேட்கும்போது நீங்க பலப்படுவீங்க. உடைய கட்டுகள்ல உடையும். குடும்பத்தில் இருக்க பாரம்பரிய சாப கட்டுகள், பாரம்பரிய எந்த கட்டாலும் உடைஞ்சு மாறும். இயேசுவான கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இயேசுவுடைய மீட்பதை காட்டு. எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை. ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டோம். ஒரு கதை எல்லாம் நடந்த இன்சிடென்ட். நான் இப்போ 2-3 கன்வென்ஷன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எல்லாருக்குமே 3 வருஷத்துல கன்வென்ஷன் பெரிய பாஸ்டர்ஸ்ன்னு வருவாங்க. 3 வருஷத்துல அவுட்டு. 40 வருஷமா வாழ்பொழிச்சு எனக்கு இன்னைக்கு கத்த தந்திருக்கிறேன். கையை உயர்த்தி நானா அடிக்கிறது இல்லை. கூட்டு தான் கத்த கொண்டு போயிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடமும். அவன் எதுக்குன்னா கர்த்தர் சொன்னதை. எங்க சர்ச் மீட்டிங்க நாங்கள் போடுவோம், மற்றபடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆண்டவரை சரியாய் பற்றி கொண்டால் ஆண்டவர் மூலம் நடத்த முடியும். ஒரு முறை ஆரம்ப ஊழியம் எனக்கு தாக்க பிடிக்க முடியாது, ரொம்ப நெருக்கமான ஊழியம். ஆனா அப்பா ஜோசப்னு கன்னியாகுமரியில பக்கம் முழுவதும் அடிக்கடி கன்வென்ஷன். திங்கள் செவ்வாய் தான் கன்வென்ஷன், வியாழன் வெள்ளி கன்வென்ஷன். இறைத்தண்டர் டீம் ஆர்கெஸ்ட்ராவை தான் கூட்டிட்டு போவேன். கூட விஜய் தந்தரன் குரூப் இப்படி அவங்க எல்லாரும் கொண்டு எல்லா இடத்துல அவங்க சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கேன். அவ்வளவு பேரு அவங்க இங்க வச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர்களை நேசிக்கிறார். பாருங்க, நடந்ததை கவனிங்க. அப்ப அந்த
அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்கன்னா கருமந்துறை, சேலத்துக்கு பக்கம், சேலம் பக்கத்தில் இருக்கீங்களா, அந்த கருமந்துறைன்னு ஒரு ஹில்ஸ் மலை, அந்த கருமந்துறையிலிருந்து ஒரு லெட்ரு. அந்த பொண்ணு கன்னியாகுமரி. அது எனக்கு எழுதியிருக்க, பாஸ்டர் எனக்கு ஒரு காரியம், நீங்கள் ஜெபிச்சிங்க, நான் லெட்டர் தந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு, டீச்சர் போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு. பெரிய சந்தோஷம். அப்படியா, ரொம்ப நல்லதுன்னு. அது அடுத்தது எழுதியிருக்கு, நான் அந்த 1 மாத சம்பளத்தை வச்சிருக்கேன் உங்கள் ஊழியத்துக்கு செய்யறதுக்குன்னு. அதனால் நீங்கள்லாம் ஆளுக்கு 1 மாதம் சம்பளத்தை கொடுங்கன்னு பாயிண்டை மாற்றி ஏதாவது குழம்பிடாதீங்க. வசனத்தை ஒழுங்காக கட்டு பலப்பட்டுக்கங்க. குழம்பிட்டேன்னா நான் ஒன்று 10 குற்றவாளி கிடையாது. சொல்கிறோம். ஆமாம், வசனத்தின்படியே ஜீவிங்க, சபையை கட்டுங்க, கத்தருக்கு உண்மையாக இருக்கு. பாக்கி 2 நாளும் கத்தர் சொல்லபடி செய்யுங்க. நான் பாருங்க, அன்னைக்கு எனக்கு அது அவசியப்பட்டது. எனக்கு நான் ஜெபிச்சது நடாது எனக்கு தந்திருக்கு கூப்பிட்டது. நான் பூமாலைன்னு ஒரு தம்பியை கூட்டிட்டு போறேன், எங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல. அந்த மலை கொல்லிமலை வழியே இந்த கர்மதுரை மலைக்கு வந்துடலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பூமாலைக்கு சகோதரிக்கு ஜெபிச்சுதான் 2 குழந்தை பிறந்திருக்கு. 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஆட்டா, நீங்க ஜெபம் பண்ணதான் பாஸ்டர்னு இந்த பொண்ணுங்க 2 அக்கா பிள்ளைங்க அப்படின்னு. அன்னைக்கு நீ வந்து ஜெபிச்சீல, அதுக்கு பிறகு கர்த்தர் அது செஞ்சார். இன்று குடும்பம் அது இன்னும் மறந்துருப்பவே இல்லை. ஆனால் அவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அப்போ நாங்கள் அங்கே மலையை தாண்டி போய் மத்தியானம் கிளம்பி மலையை தாண்டி கொல்லிமலை தாண்டி அதை அடுத்த பஸ் ஏறி கருமந்துறையில் போய் சேர்ந்தோம். உண்மையிலே கருமந்துறை தான். அந்த மலையில் போய் சேர்ந்து அந்த வீடை தேடி மலைக்கு மேலே ஏறி போனாங்க. 2 வயசான கிழடுக இருக்குது, தப்பாக நினைக்காதீங்க. 2 வயசான தாத்தா பாட்டி, நாங்களும் ஐட்டம் இல்லையா, நல்ல வயசான 2 இருக்கு. அது பார்க்க என்ன பார்த்து, என்னத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த லெட்டர் அனுப்புனது உங்கள் மக தானே? ஆமாம். அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். அது ஈரோட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் பாவிகளா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் வந்துக்கிட்டோமான்னு. பூமாலை என்னைய பார்க்க, நான் அவனை பார்க்க, என்னடா நடக்குது தெரியாதனமா ஒரு மலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமாடான்னு. இன்னைக்கு அவனுக்கு ஒய்ஃபு எஸ்ஐயா இருக்கா, கள்ளக்குறிச்சியில் அவன் எஸ்ஐயா இருக்கா அந்த பொண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அன்னைக்கு அவன் கல்யாணம் ஆகலை, நாங்கள் அப்போ போகிறோம். என்னடா மாட்டிட்டோம் சொல்லுடா. ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்றலை. அதான் நல்ல குடும்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை வாங்கி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரோம். பஸ்ஸில் வந்த பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் காளைகள் மாடுகள்லாம் நிற்கிது. பஸ்ஸு இல்லை போயிட்டுட்டாங்க. இனி குளிரில் கிடந்து சாகணும் ராத்திரி. அடம்மா பாவிகளா, என்னத்துக்குடா இந்த நப்பாசை, எதுக்குடா இதை தேடி வந்தேன்? அவ்வளோ பிரபல அப்பா ஜோசப்னு சொன்ன ஒரு மனுஷன் இப்படி வந்துட்டாரு. நம்ம என்ன பார்த்து என்ன ஒரு மாதிரி பார்க்கலாம். பூமாலை 2 நாளும் பார்த்து, சரி இங்கே தங்கதுக்கு வழியில் டீ யாரு கிடைக்குமா, நடப்போம் அப்படின்னு அங்கே பார்த்தா அந்த அம்மா வழி சொல்லி தந்த அம்மா இருக்குது. அது பார்த்துச்சு. அது திருநெல்வேலி. அது சம்மதிக்கிறோம், உங்களுக்கு திருநெல்வேலி ஆட்களாகவே வரீங்களே. அந்த திருநெல்வேலி அந்த அம்மா சொல்லுது. அது பார்த்துட்டு, நில்லுங்க, பார்த்தீங்களா அவங்க இங்கே யாரும் இல்லைன்ட்டாங்க. ஐயோ பஸ் இல்லையே, எப்படி போவீங்கன்னு. உங்களை பார்த்தா ஊழியக்காரங்க மாதிரி தெரியுது. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டீங்களாம்மா, நல்லா இருப்பீங்க. அடுத்த வார்த்தை சொல்லிச்சு, நாங்கள் என் புருஷனும் ஊழியக்காரன் தான், திருநெல்வேலியிலேருந்து மன ஊழியத்துக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் வீடு சின்ன வீடு தான், ரொம்ப சின்னது. ஆனால் கடந்த 2 வருஷமா என் புருஷன் எழுத முடியல, மரண கணக்கையில் கிடக்காரு. 6 மாசமா சாபன ஊழியத்துக்கு உதவி செய்யல, மன ஊழியத்துக்கு உதவி செய்யல, சாபனம். என்ன செய்யன்னு தெரியல. நான் வீடு வீடா ஜெபிக்க போய் என் பிள்ளைகளை சேலத்தில் படிக்க வச்சிருக்கேன். 5ம் 10ம் தரதை வாங்கி இவருக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஊழியம் நின்று போச்சியா அப்படின்னு அழுந்தது. நீங்க அந்த ரூம்ல கிடந்து விடணும், அடுக்கலையில நான் கிடந்துருவேன். சரி படுத்துக்கிடுது. சரின்னு சாப்பாடு தந்தாங்க, குளிக்க வச்சாங்க, சாப்பாடு தந்தாங்க. படுக்க போக முன்னாடி நான் சொன்னேன், பூமாலை என்னன்னு, நான் கீழே படுத்து பழக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ படுத்த வாதம் கோளாறு ஆயிரும் எனக்கு. நான் அந்த கட்டில் படுக்கணும். அந்த ஆள் இப்படி இருக்காரு, என்ன பார்க்காரு, என்ன தூக்கி கீழே பட்ட செத்து போவேன் எனக்கு. அது பார்க்குது. அந்த ஆள் என்ன ஒரு சைஸா பார்க்குறேன். மகாபாவிகளா இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கிறேன் ஆட்டப்படி பாம்போல இருக்கு. என்ன பார்த்தா அது பார்க்குது. ஒரு பக்கம் அந்த அம்மா சொல்லுது, ஐயா அவரை கீழே தூக்கி போட்டுறாங்க, செத்து போயிடுவாரு இந்த குளிர்ல. நான் அதில் தான் படுப்பேன். இவன் என்ன பார்க்க அடம் பிடிக்கிறீ, அவனை கேட்டு யாரு. அடுத்தது சொன்னேன்,
இந்த 15 பைசா கார்டுக்கு வேண்டிய ஆண்டவர் இப்ப கொண்டு வரல. டேய், 1 மாசம் சம்பளத்துக்கு வரல, 2 வருஷமா ஒருத்தர் மரணப்படுக்கையில பைபிள் எடுத்த ஒரு மனுஷங்க துடிச்சுக்கிட்டு கிடக்க. 6 மாசமா சம்பளம் இல்லாம அது நாலாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஓடி ஓடி ஆண்டவரே கதறுது. பரலோகம் கவனிச்சு எவனை கொண்டு வந்து அங்க நிறுத்தினா கதை நடக்கணும் அவருக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தார். கையை தட்டி இயேசு நாமத்துல எழும்ப எழுப்பிட்டார். கையை தட்டி. அதுவரை 6 மாசம் கழிஞ்சு ஒரு 600 ரூபா ஊழியத்துக்கு அனுப்பி இருந்ததை பார்த்தேன். சொன்ன ஐயா, நான் ஊழியம் நடந்து ஊழியம் செய்கிறேன். எல்லாம் ஒரு மனுஷனை தெய்வம் நேசிக்கிறவருடைய அன்பை நான் உணர்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, இந்த தேசத்துல கொண்டு வந்த தெய்வம் என்னை ஆகட்டும் உங்களை ஆகட்டும் வெட்கப்படுத்துற தேவன் அல்ல. ஒரு தலைமுறைகளை வெட்கப்படுத்துற தேவன் அல்ல. நீ நம்பி இருக்கிற கண்மலை உன்னை வெட்கப்படுத்தாது. மனுஷன் மறக்கலாம், மனுஷன் மனம் மாறலாம், தேவன் மாறாதவர். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். அவர் எல்லா தேவர்களிலும் மேலான தெய்வம். அவர் உன் மேல கருணை வச்சார். வச்சதுதான் பாசுக பிள்ளைகள் எல்லாம் இந்த தேசத்துல இல்ல, மேன்மையாக மகள் பாசுக மகதானே மேன்மையா கத்தர் வைப்பார். நான் இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லிட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. என்னம்மா படிக்கிறீங்க? ஆறாவது 6th. நல்லா கேட்டுக்கங்க. நல்ல ஜபத்துல டாக்டரா வரணும்னு ஆசை இருக்கா? நீ டாக்டரா தான் வருவேன். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி 25 பேர் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம். அது ஏன் மகனும் படிக்கணும். கையை தட்டி கத்தரை மேம்படுத்தலாம். கத்தர் சொன்னதை செய்வார். உங்க தாய் தந்தையுடைய கண்ணீரை கத்தர் கண்டிருக்கிறார். இப்பவே படிச்சுக்க, மாறக்கூடாது மக்களே. நீ டாக்டரா வரணும். அது தேவ திட்டம் தான். உயர்த்துவார். உன்னையும் ஆண்டவர் எந்த தேசத்துல தம்பி கொண்டு போகணுமோ அந்த தேசத்துல கொண்டு போய் வைப்பார். அவர் உயர்த்த ஆரம்பிச்சார்னா தடை பண்ண யாராலே முடியாது. தேவ சித்தத்துக்கு நீ காத்திருக்கணும். எழுதி வச்சுக்கப்பா. கிறிஸ்டின் கண்ட்ரியில ஓஹோன்னு இருப்ப, உன்னத ஸ்தானத்துல வேலை பார்ப்ப, சொந்த வீடு வாங்குவ, குடும்பமா இருப்ப. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம். சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சுகமா. கத்தருக்குள்ள நீங்கள் உறுதியா நில்லுங்க. கத்தர் உங்க துக்கத்தை வேதனைகள் எல்லாம் மாற்றி போடுவா. அவன் தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்க. வசனத்துல நீங்க பற்றி கொண்டா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுபோல பாசுக்க மகளை கொடுத்து கத்தர் சொல்றாரு. நீங்க இருப்பீங்கன்னு நான் பார்க்கல, 8 வருஷமா இருக்கிறீங்கன்னப்போ எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனா நல்ல ஊழியக்காரருக்கு தோள் கொடுக்க கத்தர் ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க விசுவாசத்தை உறுதியாய் காத்துக்கணும். அவர் வீட்டுக்காரருக்கு இருக்காரு, போயிட்டாரா? அங்க போயிருக்காரு. வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. இந்த தேசத்துல கொண்டு வந்த தெய்வம் சம்பூர்ண நன்மையான நிரப்புவார். அவங்க அப்பா உறங்குறது இப்படிதான் உறங்குவார். அது இன்னும் எனக்கு ஞாபகம் வருது. நேற்று கூட அது யோசனைன்னு தெரியல. இப்படி எனக்கு அப்படிதான் வருது. அப்பா மாதிரியே உறக்கம் வருது. கீழே தலை எனக்கு வரமாட்டேங்குது. ஆண்டவருக்காக நின்றார். சரியான அப்போஸ்தலன், வேதாந்த கல்லூரி பாடர், புக் எழுதினவர். ஆனால் தோள் கொடுத்து நிக்கணும். இந்த அப்போஸ்தலனுக்கு நீங்க, அந்த சகோதரிக்கு நீங்க நிக்கிறீங்க. கர்த்தர் பேசுறார். இன்னும் கடைசி வரை தேசத்துல நின்று காட்டுங்க. ஏகரை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுக்க போறார் இந்த சபைக்கு. அவர் சித்தத்தை செய்தால் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொன்னது ஒன்றும் மாறல. உங்க தலைமுறையும் அதே தீர்க்க தரிசனம் ஒன்று நடக்கும். கர்த்தருடைய திட்டத்துக்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவருக்குள்ள நீங்க பலப்பட ஆரம்பிக்கும் போது உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பணும். புரியுதாமா? உன்னுடைய விஷன் எதுவோ அதுதான் உனக்கு பிளஸிங். கர்த்தர் நடத்துவார். அந்த ஸ்கூல்ல இம்மட்டும் ஆண்டவர் அதிசயம் செய்து நிறுத்தினது எவ்வளவு அதிசயம் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் சொல்றார். அவர் தம்முடைய திட்டத்தை உனக்கு ஜெயமாக்குவார். அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. பலத்த ஆசீர்வாதம் உண்டு. அதுபோல பக்கத்தில் அந்த கரங்களை உயர்த்தின பிரதர், ஆண்டவர்களை நேசிக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மறுபடி கர்த்தர் கொடுக்க போறார். எந்த ஆத்மாவுக்கு வேண்டி நீங்க கதறுறீங்களோ நிச்சயம் மறுபடி உண்டு. அதுக்கு ஒரு விடுதலை உண்டு கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறார். அந்த பக்கத்தில் இருக்கிறது பிரதர், அது யாரு உங்களுக்கு?
அந்த தம்பி தான். பக்கத்தில் இருக்க தங்கச்சி யாரு? உங்க பேர் என்னது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆண்டவருக்காக நில்லுங்க, செபிங்க. ஆண்டவர் இப்போ உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற நேரம் வரப்போகிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடந்த ஒரு 3.5 மாசமா, ஒரு 3.5 months ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய திட்டத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைக்காய் கர்த்தர் செய்வார். அவன் அவருக்குள்ள பலப்படுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ தெய்வமாய் கொண்டு எசப்பா அவருடைய சித்தம் செய்கிறேன்னு சொல்லி கேளுங்க. வாழ்க்கையில உயர்வு தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவன் காத்திருந்து செபிக்கணும், அதிசயம் நடக்கும். அவன் என்னை இந்த புள்ள கூட வந்திருக்க கும்பகோணம் பிரதர், உங்க வாழ்க்கையிலையும் அவன் அடைஞ்ச வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். இனி ஜெயம்தான், தோல்வி இல்லை. 2 இடத்துல வெட்கப்பட்டீங்க, 3வது இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஜெயந்தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய சித்தத்தை செய்யலாம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் எழுப்புங்க. நாம் எல்லாரும் செபிக்க போறோம். எனக்காக தீர்க்க தரிசனம் சொல்லலை, நல்லா கேட்க வேண்டாம். வாசனமே தீர்க்க தரிசனம். நல்லா பலப்படுங்க. அந்த கண்ணாடி போட்டவர் நல்ல இன்ட்ரெஸ்டா பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தார். எந்த ஊர் ஐயா நீங்க? அந்த கண்ணாடி போட்டிருக்க பிரதர், அவருக்கு பின்னாடி அவருக்கு கும்பகோணமா? எந்த ஊரு? கன்னியாகுமரி. சொல்லுங்க ஐயா, நாங்க மாத்தாண்ட பக்கம் தானே இருக்கிறவங்க. சோத்திரம். அந்த ஒரு வசனத்தை அதிகமா உற்சாகமா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவரும் இவரும் எல்லாரும் கேட்டீங்க. ஆண்டவருக்குள்ள பலப்படுங்க. உங்களை ஒரு பர்பஸோட கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை செய்துட்டு தான் அடுத்த இடத்துல கொண்டு போவார். கையை தட்டி கர்த்தரை கைமைப்படுத்தலாமா? அவருடைய தீர்மானத்துக்கு காத்திருந்து செபிக்க ஆண்டவரை கட்டிக்கொள்கிறவர்களுக்கு எல்லா நன்மைக்காய் கர்த்தர் செய்ய போறார். ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. உயர்த்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உம்முடைய திரு சன்னிதானத்துல வந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை தருங்க. என்னென்ன விஷயத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஆமென், அந்த விஷயத்துல மாற்றத்தை கத்த தந்து, உயர்வை கத்த தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க துக்கம், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சோதனைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வமாய் வெளிப்பட போறார். ஓரி பௌத்ரி ஷைதரவனரிவா. எல்லாரும் சற்று நேரம் கரங்களை தட்டி ஆராதிக்க போறோம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும், அவர்கள் செய்கிற வேலைகளின் மேலும் தேவன் இறங்கி கிரியை கொடுக்கணும். கர்த்தர் நடத்தணும், கர்த்தர் அபிஷேகத்தை செய்யணும். அந்த கரமே கனமானதை செய்து முடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். கும்பிட்டு கை கும்பிட்டு இருக்கிற பிரதர், ஒரு ஆத்மாவுக்காக நீங்க மனவேதப்பட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்க சகோதரி நீங்க கேட்டுக்கங்க. ஒரு ஆத்மாவுக்காக இந்த ஊழியக்கார பாசமாவுடைய பின்னாடி இருக்கிறேன். ஒரு ஆத்மாவுக்காக மனபாரப்பட்டு இருக்கீங்க. நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலையின் நல்ல செய்தியை கேள்விப்படுவீங்க. சத்துரு தோற்று போவோம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருகிற நாட்கள் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்றார். இன்னும் அநேக ஆத்மாக்களை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களாய் கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கர்த்தர் தொடக்கினால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. கர்த்தரே வாசலாய் இருந்து கர்த்தரே ஜெயிச்சு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அழைத்த அருமையான போதகருக்கு இயேசுவின் நாமத்தில் உங்க ஜெபங்கள்ல எங்களை நினைச்சிருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இந்த ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இவருடைய ஊழியத்துக்காக கண்களை மூடி இவருடைய கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி இவருடைய ஊழியத்தை கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கும்படியா 40 வருஷம் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். ஓ லக்க தனிமோ பாஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலத ரிமந்தனியோ கல பாஷபலத ரக்கபலத. இவங்க ஊழியத்தை, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய கரம் இவர்களை எல்லா இடங்களிலும் பாதுகாத்து இவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரரை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். ஆண்டவரே, ஊழியக்காரமாவை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த
இந்த 40 ஆண்டுகளாய் என் தேவன் இவர்களை நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே நீடிய ஆயுசு நாட்களை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாய் இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் எல்லா தேசங்களுக்கும் இன்னுமாய் எடுத்துக்கொண்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாய் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் இவர்களால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீங்க கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆரோக்கியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீ நிறைத்து பலத்தினாலும் ஆண்டவரே நீ இடைகட்டி ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தாயும் தகப்பனுமாய் இன்னுமாய் நீர் வைக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியம் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே லிபா கரவா ஷவலத ரந்தனை கடவலது என் தேவன் இம்மட்டிலும் நடத்தினவர் இனியும் நீர் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இனியும் போகிற இடங்களிலே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை பிறப்பிக்கிற ஊழியமாய் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஊழியமாய் கர்த்தர் இவர்களை அழைத்திருக்கிற தயவிற்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கண்டோம் ஆண்டவரே நீர் அன்னமாய் ஆண்டவரை பலப்படுத்தி ஆசீர்வதியும். என்னுடைய கரமல்ல ஆண்டவரே உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரம் உம்முடைய ஊழியக்காரர்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரம் அவருடைய எல்லைகளை விரிவாக்கட்டும். எங்களுடைய நாம மகிமைக்காக அல்ல ஆண்டவர், உம்முடைய நாம மகிமைக்காக மட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் வெறும் மண்ணுதான் நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் மேன்மையாய் நீர் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all.